ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்வை அனுதினமும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் ஈவாய் இரக்கமாய் அடியனுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே காண்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து போகும்படியாய் இந்த வார்த்தையை ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கொடுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இணைச்சட்டத்தின் புத்தகம் உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. சொந்தமாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாய் இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். சொந்தமாய் இருக்கும்படியாய் ஆண்டவர் மோசே இடத்தில் சொன்னார். மோசே ஜனங்களோடு பேசினார். தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனம் இஸ்ரவேலின் ஜனம். நமக்கு சொந்தங்கள் 1000 இருக்கலாம். தகப்பன் வழியில் சொந்தங்கள் இருக்கலாம், தாயின் வழியிலே சொந்தங்கள் இருக்கலாம், நண்பர்கள் வழியிலே உறவுகள் இருக்கலாம். ஆனால் எல்லா உறவுகளை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமான பிள்ளைகள் என்று அழைக்கின்றார், என் ஜனம் என்று அழைக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்னதே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எபேசியர் புத்தகத்தில் 1 அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே பரிசுத்த பவுல் எழுதுகிறார். எரேமியா புத்தகத்தில் 1 அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, தாயின் கருவிலின் உருவாகும் முன்னதே எனக்கு சொந்தம் என நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, என் அன்பான தேவ ஜனமே, உன் சொந்தங்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன் உறவுகள் கைவிட்டிருக்கலாம், நீ நம்பினவர்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனால் தமக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறபடினாலே, தன் சொந்த குமாரன் என்று பாராண்டபடி பரலோக பிதா, பரிசுத்த பிதா தன் ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி வைத்து எனக்காக, உங்களுக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் ஒரு விளக்கரையும் கொடுத்து ஆண்டவர் பெற்றிருக்கிறபடினாலே நீங்களும் நானும் அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு, தன் சொந்த ஜனமாக இருக்கிறபடினாலே நீங்கள் அழுகின்ற கண்ணீர், நீங்கள் வடிக்கின்ற கண்ணீர், உங்கள் இருதயத்தின் பாரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே தான் ஜனங்கள் கேட்கவில்லை, எனக்கு ஒரு தளபதியை தாரும், தலைவனை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்க, தன் சொந்த ஜனங்களை விடுவிக்க, தன் சொந்த ஜனங்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அருளாளர் இயேசு விரும்புகிறார். ஆவியை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அருளாளர் இயேசு விரும்புகிறார். சிலுவையில் ஜீவன் கொடுக்கும் பொழுது தன் ஆவியை பிதாவே உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று கொடுத்தவர், நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன் என்று சொன்னவர், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நீங்களும் நான் ஜெபிக்க வேண்டும், தன் சொந்த ஜனம் தன்னோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சொந்த ஜனமாய் இருக்கிறபடினாலே தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல இன்றைக்கு ஆண்டவர் இறங்குவார். நீங்களும் நானும் ஜெபிப்போமா? எனக்கு அருமையானவர்களே, அவர் சொந்த ஜனமாய் இருக்கிறபடினாலே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்த பிள்ளைகள் அவரோடு கூட அப்போஸ்தலர் தெரிந்து கொண்டார், தம்மோடு வைத்திருக்கும்படியா, தம்முடைய சித்தத்தை செய்யும்படியா, தேசமெங்கும் கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியா அவர் சித்தம் வைத்திருந்தார். உங்களையும் ஆண்டவர் என்னையும் நம்பியிருக்கிறார். ஆண்டுடைய அன்பை தேசமெங்கும் கடந்து சொல்ல அவர் உங்களை தெரிந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கிறோம். சொந்த ஜனமாக இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியான வல்லமை இறங்கட்டும். அவர்களுக்காக இரத்தம் சிந்தின தேவன், அவர்களோடு இருக்கிற தேவன் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துவீராக. இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கடந்து போகிற இடமெல்லாம்
கர்த்தருடைய வல்லமை அவளை மூடட்டும். ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.